கடவுள் அருள் யூடியூப் சேனல் அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம். காலபுருஷ தத்துவ ரீதியாக ராசிமான சங்கையில் பார்க்கும் பொழுது ஒரு ராசியில் அதிக காலகட்டம் சனி பகவான் சஞ்சரிக்கிறார். கிட்டத்தட்ட 30 மாதங்கள் ஒரு ராசியில் சஞ்சரிக்கிறார். இந்த காலகட்டத்தில் அவர் அதிகாரமும் பெறுகிறார், சில சமயம் வக்ரமும் பெறுகிறார். இப்படி மாறுபட்ட தன்மைகளை கொண்டு மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை உணர்வை அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த தன்மையில் 26/7/2026 முதல் 10/12/2026 கிட்டத்தட்ட 137 நாட்கள் சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். இந்த வக்ரகதியில் சஞ்சரிப்பதனால் 12 ராசிகளுக்கும் எதுபோன்ற தன்மைகளில் அவர் விளைவுகளை விளைவிப்பார் என்பதை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் அதிபதியாக சனி பகவான், உங்கள் ராசி புதனுக்கு நட்பான கிரகமான அந்த சனி பகவான் 7ஆம் இடத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். பொதுவாக ராசிக்கு 7 சனி உட்கார்ந்தா அப்படின்னு சொன்னா யார்கிட்டையும் எதையும் நம்பி ஏமாந்துடாதீங்க. ஈஸியா உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி போயிட்டே இருப்பான். ஏற்கனவே கன்னிராசி கழுவின மீன்லையும் நழுவின மீன் சொல்லுவாங்க. ஆனா உங்களை ஈஸியா மொழிகிட்டு ஏமாத்திட்டு போயிடுவாங்க நண்பர்கள். அப்போ என்ன இதற்கு என்ன காரணம்? சரி நல்லதானே செய்யணும், என்ன ஏன் ஏமாற விட்டா அப்படிலாம் நினைக்கப்படாது. எச்சரிக்கையோடு இருங்க. நம்ம ரொம்ப திடீர்னு அன்னை வாழ்க அன்னை வாழ்கின்றான், இவன் திடீர்னு நம்மளுக்கு வாழ்க்கை கோஷம் போடுறான், ஏதோ தப்பா தெரியுத, என்னடா தம்பி, ரைட் ரைட் நல்லா இருப்பான் நல்லா இருப்பான், அதோட போய்க்கணும். அவன் வாழ்க போட்டாது நம்ம ஏறணும் அப்படின்னு சொன்னா சென்டிமெண்டா நம்மளை இடியேட் ஆக்கி நம்மளை ஏமாளி ஆக்கி விட்டுருவோம். இதுதான் கன்னிராசிக்கு உண்டான இப்ப நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அவர் வக்ரகதியில சஞ்சரிக்கிறாரு, ரைட்டு, சஞ்சரிச்சுட்டு போட்டும் தப்பே கிடையாது. நம்ம உஷாரா இருந்துக்கொண்டீங்க. யாருடையும் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் வேண்டாம். தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் மட்டுமல்ல, தேவையில்லாத பாலின உறவுகளையும் தவிர்க்க வேண்டும். உறவுகள் நிறைய சந்தர்ப்பங்கள் வரும். ஏன்னா நீ கொஞ்சம் பணிவா நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு பிடிக்கும். அந்த பிடிப்பு சில பேருக்கு காதலாக கூட மாறும். எச்சரிக்கையாக இருங்க. அதெல்லாம் ஒரு சோதனை. சோதிக்கிறான் இறைவன், சோதிக்கிறான், கிரகங்கள் சோதிக்கிறால் உங்களுடைய பொறுமையை அவர் டெஸ்ட் பண்றாங்க. நீ எந்த அளவு தர்மநிலை தவறாம இருக்கான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஜெயிச்சு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா நீ என்ன கஷ்டத்தையும் நீ குடியா, எனக்கு கவலையே இல்லை, அந்த கஷ்டத்தை தாங்க சக்தியை நீதான்ப்பா எனக்கு தரணும். நான் எங்க போவேன்? என்னால ஆகக்கூடிய எதுவுமே கிடையாது, நான் ஒண்ணுமே இல்லை. நீ ஆடுகிற நான் ஆடுறேன், நீ பாடுகிற நான் பாடுறேன், நீ ஓடுங்க நான் ஓடுவேன், உட்காருனா உட்கார, எந்திரினா எந்திரிப்பேன். என்னை செயல்படுத்துவதே நீ தானே. எனக்கு கஷ்டத்தை கொடுக்குறியா, நான் வேண்டாம் சொல்ல கொடு, உனக்கு சந்தோஷமா, எனக்கு கஷ்டத்தை கொடுக்குற சந்தோஷமா, நீ சந்தோஷப்பட்டு எனக்கு கஷ்டத்தை கொடு. அந்த தாங்கக்கூடிய சக்தியும் நீ எனக்கு தான், நீ தான் கொடுக்கணும். இந்த எண்ணத்தில் தான் கன்னிராசிக்காரர்கள்லாம் வாழ்ந்துட்டு போகணும். ஏன்னா உங்களுக்கு அவர் 4ஆம் இடத்தை பார்க்கிறான். தாய் வழி சுகத்தில் குறைபாடுகள் ஏற்படும். தாயாருக்கு உடல்நிலையை சற்று பாதிக்கப்படலாம். கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும். அம்மாவுக்கு என்ன வைக்கணும், வெளியே போயிட்டு வர்றீங்களே, அம்மா ஒரு ஓரத்தை உட்காந்து, என்னம்மா ஒரு மாதிரி உட்காந்துருக்கா, தலையில வலிக்குதா, உடம்புடம்பு சரியில்லையா, டாக்டர்கிட்ட போகணுமா, என்ன செய்யணுமா, இதை கேளுங்க. அந்த சனிமான இடத்து உங்களுக்கு பிளஸ் பாயிண்டா மாறிடும். எல்லாம் உங்களுக்கு சாதகமா பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா தாய் வழி அனுசரணை, தாயாரை பராமரித்தல், தாயாரை பேணுதல் சனி பகவான் இருக்கிறதுலயே ரொம்ப பிடித்த வச்சு சனி பகவானுக்கு அதுதான். எந்த அளவு நீ அம்மா அம்மா என்ன பண்றாங்க, திட்டுறாங்க, என்ன செஞ்சுட்டு போன, நீ தட்டினா எனக்கு ஆசீர்வாதம்மா, நீ என்னை திட்டினா எனக்கு அது ஆசீர்வாதம் மாதிரிமா, என்னோட கர்மவினை நீ தீர்த்துட்டு இருக்க, என்னை திட்டதுனால திட்டுமா, ஆசையா இருக்கா, முதுகு கட்டுறமா, அடிச்சுக்கோமா, நீ அடிக்கிறது உத்தரம் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்படி தாயை போற்றி பேணி பாதுகாப்பவர்களுக்கு சனி பகவான் மிகவும் பிரீதியான ஒரு கிரகம். உங்க ராசிக்கு 9ஆம் இடத்தையும் அவர் பார்க்கிறார் 3ஆம் பார்வையாக. அப்ப பாக்கியத்தை, உங்களுடைய பாக்கியத்தை உயர்த்தக்கூடிய ஒரு தன்மைக்கு அவர் உங்களை கொண்டு சென்றுடுவார். நல்ல ஒரு மேலோட்டமா நடந்து கொண்டு போயிடுவார். ஆஹோ ஓஹோன் அப்படி நீங்க வந்துடலாம். அத்தனை தன்மையும் கொடுக்கக்கூடியவன் அந்த சனி பகவான். அதனால கன்னிராசிக்காரங்க அதை பற்றிலாம் பயப்பட யோசிக்காதீங்க. அதனுடைய பார்வைக்கு ஒரு வேள்வி இருக்கு. அப்ப நீங்க இந்த மாதிரி தன்மையில் செஞ்சீங்கன்னா உங்கள் பாக்கிய உன்னதியை மேம்படுத்துவான், உங்கள் உடலுக்கு ஆரோக்கியத்தையும் கொடுப்பான். உங்கள் உடலுக்கு
ஆரோக்கியத்தையும் அவன் கொடுப்பான். ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும், 7ஆம் இடம் சனி இருக்கான், ரைட்டு. இப்போ கல்யாணம் பண்ணிக்கணும், ஒரு பொண்ணை பார்க்க போகிறோம். பொண்ணை பார்த்து கலர் கருப்பாக இருக்க, தயவுசெய்து ஒதுக்காதீங்க. கலரை பார்த்து என்னைக்கு இடம் போட்டுறாதீங்க. பணத்தை பார்த்து இன்னும் குணத்தை மாத்திரம் பாருங்க. நீங்கள் எந்த கன்னிராசிக்காரர்கள் தனக்கு வரக்கூடிய இல்லறத்தை ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அப்படி குணத்தை பார்த்து மதித்து நடந்தால் அது சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு எல்லாம் நாங்கள் திருமண பொருத்தம் பார்க்கும்போது ஏண்டா ஜோசியத்துக்கு வந்தோன்னு ஆகிப்போச்சு. அப்படி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. இல்லை பெண்கள் படித்தவங்க படிச்சுட்டோம், வேலை செய்கிறோம், சம்பாதிக்கிறோம், எதுக்கு நான் குடும்பத்தை நிலைநாட்டணும், எதுக்கு நான் கட்டுப்பட்டு நடக்கணும், எதுக்கு நான் குழந்தை குட்டியில் பேத்துக்கணும், அந்த ரேஞ்சில் தான் போயிட்டு இருக்காங்க எல்லாருமே. இந்த அகம்பாவம் தான் வேண்டாங்கிறது சனி பகவானுக்கு பிடிக்காத விஷயங்கள். தன் குடும்பத்தை பேணி பாதுகாங்கள், தன் குழந்தைகளிடம் அன்பாக பேசி பழகுங்கள். இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செஞ்சீங்கன்னா சனிமான் மிகப்பெரிய ஒரு பிரீதி. அப்போ நம்ம பார்க்க வர்றாங்க, ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், அவங்களோட குணத்தை பாருங்கள். அப்படி இருக்கும் பணத்தையோ அவர் கட்ட கல்வியோ அவர் சம்பாதிக்கக்கூடிய விஷயத்தையோ பார்க்கவே பார்க்காதீங்க. இப்படி இருந்தால் 7ஆம் இடத்து சனி உங்களுக்கு மக்கள் தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கும். மக்கள் மத்தியில் ஒரு மதிப்பை, மிகப்பெரிய ஒரு மதிப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இது ஒரு அற்புதமான விஷயம் இல்லையா? சாதாரண விஷயம் இல்லையா? மக்கள் தொடர்பு இருந்தால் போகிறோம். நான் இப்போ பாருயா என்ன மனசு பாரு, எவ்வளோ தன்னைத்தானே அமைதியாக இருந்துட்டு அடுத்த மதிச்சு பழகலாம். மனசுனா பிறந்த இவனை மாதிரி பிறக்கணும் அப்படின்னு 4 பேர் புகழும்படியான ஒரு சூழ்நிலையை அந்த சனி பகவான் 7ஆம் இடத்த சனி பகவான் கண்டிப்பாக செய்வார். நம்ம அதை மீறி நம்ம நடக்கும் பொழுது அது 7ஆம் இடத்த சனி சரியாக வச்சு தான் செய்வார். வச்சு செஞ்சுட்டாருன்னா நீ நடந்துக்கிற விதத்தை பற்றி அவர் வச்சு செய்யறதும் உங்களுக்கு நல்ல வச்சு பாதுகாக்கிறதுமே சனி பகவான். இந்த தன்மைகளை பூரா நீங்கள் கடைபிடிச்சிட்டு வந்துக்கிட்டே போகிறோம். கன்னிராசிக்கும் இது ஒரு அற்புதமான ஒரு சனி வக்ர பயிற்சி என்றுதான் சொல்ல வேண்டும். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.